நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் டைம்ல வெளில கிளம்புனாலே சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். எங்க வீட்டில் வந்துட்டு சிக்கன் பக்கோடா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் வந்துட்டு நம்ம காஃபியோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு. அதே மாதிரி அந்த தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்லயுமே வந்துட்டு வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா ஜூஸியா நம்ம வந்து ஹெல்த்தியா பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து இடிக்கல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல ஃபிளேவரா இருக்கும். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, பச்சை மிளகாய பொடி பொடியா நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுல வந்து தேவையான அளவு வந்து உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கையில பிசைஞ்சு நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்துட்டு ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம அடுப்புல வந்து எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் சட்டியில எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து உள்ள போடுங்க. அப்படி வந்து நல்லா சூடா இல்லாம கொஞ்சம் அந்த ஹீட்டு கம்மியா இருந்தா கூட அந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில உதிர்ந்துரும். அதனாலதான் அதே மாதிரி திருப்புறது வந்து உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்சம் வந்து வெந்து அந்த மேல இருக்க கோட்டிங் தெரியணும், அப்போ திருப்புங்க. அப்பதான் வந்து மசாலா வந்து எண்ணெயில உதிராம இருக்கும். இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.